80களில் தமிழ் சினிமாவின் தலைமையகம் என்ற அந்தஸ்திற்கு நிகராக இருந்த ஏவிஎம் நிறுவனத்தில் இருந்து இயக்குனர் நடிகர் விசுவுக்கு அழைப்பு வந்தது. ஏவிஎம் நிறுவனம் அடுத்து தயாரிக்கவிருக்கும் படத்தை இயக்குவதற்கான அழைப்பு அது. தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனை சந்திக்க விசு தான் எழுதி மேடை நாடகமாக அரங்கேற்றிய ஒரு கதையை படமாக எடுக்க விரும்புவதாக தெரிவித்தார். அந்த கதை ஏற்கனவே உறவுக்கு கை கொடுப்போம் என்ற பெயரில் திரைப்படமாக வெளியாகி படு தோல்வி அடைந்திருந்தது. தமிழில் வெளிவந்த ஒரு படத்தை மீண்டும் தமிழிலேயே தயாரிப்பதா, அதுவும் ஒரு தோல்வி படத்தையா என விசுவிடம் கேட்டார் சரவணன். அந்த படம் தவறாக எடுக்கப்பட்டு விட்டதாகவும் தன்னால் அந்த கதையை வெற்றி படமாக உருவாக்கி காட்ட முடியும் என்றும் நம்பிக்கையுடன் பேசினார் விசு. ஏற்கனவே ஏவிஎம்மின் பல படங்களில் கதாசிரியராக வசனகர்த்தாவாக பணியாற்றிய விசுவின் திறமை மீது இருந்த நம்பிக்கையால் அதற்கு ஒப்புக்கொண்டார் சரவணன். உறவுக்கு கை கொடுப்போம் படத்தின் உரிமை இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணனிடம் இருந்தது. படத்தின் உரிமையை பெறுவதற்காக அவரை சந்தித்த போது இந்த கதையை நம்பி ஏமாறப் போகிறீர்கள் என்று எச்சரித்தார் KSG. ஆனாலும் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் விசு. உரிமை கைமாற படம் உருவாக தொடங்கியது. தமிழில் வெளியாகி தோல்வியடைந்த ஒரு திரைப்படம் தமிழிலேயே மீண்டும் தயாரிக்கப்படுவது அதுதான் முதல் முறை. அப்படி தயாரிக்கப்பட்ட திரைப்படம் வெளியான அத்தனை திரையரங்குகளிலும் 100 நாட்களை கடந்து ஓடி சாதனை படைத்தது. அந்த படம் சம்சாரம், அது மின்சாரம். அம்மையப்ப முதலியார் எனும் 50 வயதை கடந்த குடும்ப தலைவருக்கும் அவரது பிள்ளைகளுக்கு இடையேயான மனக்கணக்குகளும் பணக்கணக்குகளும் உருவாக்கும் உறவு சிக்கல்கள் தான் சம்சாரம், அது மின்சாரம் படத்தின் கதை. மகளை பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் தனது பிள்ளைகளை அறிமுகம் செய்து வைக்கிறார் அம்மையப்பன். அப்படித்தான் பார்வையாளர்களுக்கும் அவர் அறிமுகமாகிறார். முதல் பாதையில் இப்படி தன் பிள்ளைகளை பிறருக்கு அறிமுகம் செய்த அம்மையப்பன் அவர்களை பற்றி அறிந்து கொண்ட பின் அந்த அனுபவம் பற்றி சொல்லும் அறிமுகம் வேறாகிறது. ஒன்றுபட்டு நின்ற ஒரு குடும்பம் இப்படி ரெண்டுபடும் போது அந்த சிக்கலை தீர்க்க குடும்பத்தின் மூத்த மருமகள் எடுக்கும் முயற்சிகள் என்ன, மீண்டும் அந்த குடும்பம் இணைந்ததா என்பதை திரைக்கதை விளக்குகிறது. ஆக படத்தின் மிக முக்கிய கதாபாத்திரம் உமா எனும் மருமகள் கதாபாத்திரம். தான் படைத்த கதாபாத்திரங்களில் சம்சாரம், அது மின்சாரம் படத்தில் வரும் உமாவுக்கு தான் முதலிடம் என்கிறார் விசு. ஒரு படைப்பாளி தான் சந்தித்த ஒரு நிஜ கதாபாத்திரத்தை ஒட்டி ஒரு நிழல் கதாபாத்திரத்தை உருவாக்குவது ஒரு வகை பாத்திர படைப்பு. அதே சமயத்தில் தான் சந்தித்த ஒருவரை போல ஒரு கதாபாத்திரம் இருக்கவே கூடாது என்றெண்ணி அதற்கு எதிர்மறையான கதாபாத்திரத்தை உருவாக்குவது இரண்டாம் வகை. சம்சாரம், அது மின்சாரம் திரைப்படத்தில் வரும் உமா கதாபாத்திரம் இரண்டாவது வகை என்கிறார் விசு. தனது உறவினர் ஒருவரின் மூத்த மருமகள், மாமனார், மாமியார், நாத்தனார் என உறவுகள் எதையும் மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக நடந்து இறுதியில் அந்த கூட்டு குடும்பமே சிதைந்து போனதை கண்கூடாக பார்த்திருக்கிறார் விசு. அந்த மருமகள் மட்டும் சரியாக இருந்திருந்தால் அந்த குடும்பம் ஆள்போல் தடைத்திருக்குமே என்ற ஆதங்கத்தில் உருவானதுதான் உமா எனும் கதாபாத்திரம். லட்சுமிக்காக அந்த கதாபாத்திரத்தை படைத்தாரா, அல்லது லட்சுமி அந்த கதாபாத்திரத்திற்கு அத்தனை பொருத்தமாக பொருந்தி போனாரா என்பது தெரியாத வண்ணம் உமாவாக வாழ்ந்திருக்கிறார் லட்சுமி. அதனால் தான் படத்தின் டைட்டிலில் கூட முதலில் அவரது பெயரை இடம்பெற வைத்திருக்கிறார் விசு. உமாவின் கணவராக, அம்மையப்பனின் மூத்த பிள்ளையாக சிதம்பரம் எனும் கணக்கு பார்க்கும் கதாபாத்திரத்தை கனகச்சிதமாக செய்திருப்பார் ரகுவரன். ஒரு குடும்பத்தின் தலைமகனான தன் மீது சுமத்தப்படும் பொறுப்புகளைக் கண்டு எரிச்சல் அடைவதும் எல்லோரிடமும் எகிர்வதுமாகத்தான் தோன்றும் காட்சிகள் எல்லாம் ரசிகர்களை உணர்ச்சிகளால் கட்டி போடுவார் ரகுவரன். குடும்பத்தை வழிநடத்த பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற மதிப்போடும் குடும்பத்திற்கு தன்னால் இயன்றதை செய்துவிட வேண்டும் என்கின்ற மனதோடும் இருக்கும் இளைய மகன் சிவாவாக நடித்திருப்பார் சந்திரசேகர். வளர்ந்து நின்ற போதும் அளந்து பேசும் அந்த கதாபாத்திரத்தை தன் நடிப்பால் சமன் செய்திருப்பார் சந்திரசேகர். வசந்தா என்னும் கதாபாத்திரத்தில் சந்திரசேகரின் மனைவியாக வரும் மாதுரி அன்பான அந்த குடும்பத்தில் அந்யோன்யத்திற்கு இடமின்றி அல்லல் படும் போதும் இறுக்கமாகவும் பின்னர் கணவரின் இழகிய மனதை உணர்ந்து இணக்கமாகவும் மாறி கதையோட்டத்திற்கு கை கொடுத்திருப்பார். விசுவின் மகளாக சரோஜினி தேவி எனும் கதாபாத்திரத்தை ஏற்ற இளவரசி பெண்ணுரிமை பேசும்போது அலையாக ஆர்ப்பரித்தும் தன்னுரிமை உணர்ந்து தனியும் போது ஆழ்கடலாக அமைதி காட்டியும் காட்சிகளுக்கு அழகு சேர்த்திருப்பார். கடைக்குட்டி பாரதியாக வரும் ஹாஜா ஷெரீப் பல கட்ட முயற்சிகளுக்கு பின்னும் பரீட்சையில் பாஸாக முடியாமல் கலங்குவதும் கடந்து செல்லும் ஒரு நிகழ்வை காதல் என எண்ணி மயங்குவதுமாக தன் பங்கிற்கு நியாயம் செய்திருப்பார். தமிழ் சினிமாவில் கோதாவரி என்ற பெயரை அதுவரை யாரும் வைத்ததில்லை. ஆந்திராவில் சகஜமாக புழகப்படும் இந்த பெயர் கமலா காமேஷின் கதாபாத்திரத்திற்கு வைத்தார் விசு. கணவருக்கும் மகனுக்கும் இடையிலான மோதலில் மதில் மேல் பூனையாக நின்று தவிப்பதும்
மருமகளின் அவஸ்தையை கண்டவுடன் கோடு தாண்டி சென்று தாங்கி பிடிப்பதுமாக உணர்வுகளின் உருவமாகவே மாறியிருப்பார் கமலா காமேஷ். சம்சாரம் அது மின்சாரம் படத்தின் கதையை விசு முதலாக சொன்னபோது சற்றே யோசித்த ஏவிஎம் சரவணன் கதை கொஞ்சம் வறட்சியாக செல்வது போல் தெரிகிறது, கதையில் ஒரு வேலைக்காரி கதாபாத்திரத்தை சேர்த்து அதில் மனோரமாவை நடிக்க வைத்தால் படம் கலகலப்பாக நகரும் என்றார். அதற்கு ஒப்புக்கொண்ட விசு மனோரமாவுக்காக ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதை பொருத்தமான இடங்களில் கதையில் சேர்த்தார். கடைசியாக காமெடிக்காக சேர்க்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் என்பதை போல அல்லாமல் கதையினோடே பயணிக்கும் வகையில் அழுத்தமானதொரு பாத்திரமாக கண்ணம்மாவை படைத்தார் கதாசிரியர் விசு. சரோஜினியின் மாமனாராக வரும் கிஷ்முவை வார்த்தைகளால் மனோரமா வறுத்தெடுக்கும் காட்சி ஏராளமான திரை ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரைட் காட்சியாக நின்று கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் காப்பி என்று சொல்லப்படும் முதல் பிரதி அடிப்படையில் 13 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் 41 நாட்களில் படத்தை முடித்துக் கொடுத்தார் விசு. 2 ஜோடிகளின் திருமணத்தை கூட திருமண ஆல்பம் போல் காட்டி கரன்சியை மிச்சம் பிடித்ததோடு ரசிகர்களின் கைதட்டல்களை அள்ளினார். மொத்தமாக படத்தில் 19 கதாபாத்திரங்கள். இதில் லட்சுமி, மனோரமா, ரகுவரன் உள்ளிட்டவர்கள் அன்றைய காலகட்டத்தில் பல படங்களில் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். இருந்தபோதும் காலை 9 மணிக்கு படப்பிடிப்பு என்றால் 9:15 முதல் ஷாட்டை எடுத்து முடித்திருப்பார்கள். அந்த அளவிற்கு துல்லியமாக திட்டமிட்டு எந்த கால்ஷீட் பிரச்சனையும் இன்றி அனைவரையும் சரியாக ஒருங்கிணைத்தவர் விசுவின் தம்பியான கிஷ்மு. இந்த படத்தின் கதையை கேட்டவுடன் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன், படத்தின் ஹீரோ அந்த வீடுதானே என கேட்டார். அந்த அளவிற்கு ஒரு கதாபாத்திரமாகவே மாறி படம் முழுவதையும் வியாபித்திருந்தது அந்த வீடு. சற்றே யோசித்த சரவணன், நடிகர்கள் எல்லோரிடமும் 3 மாதத்திற்கு பின் கால்ஷீட் வாங்குமாறு விசுவிடம் சொன்னார். அதற்குள் ஒரு வீட்டை கட்டித்தருவதாக உறுதியளித்த சரவணன் அந்த பொறுப்பை தனது மகன் MS குகனிடம் ஒப்படைத்தார். வீட்டில் எந்த பக்கம் வேண்டுமானாலும் கேமராவை வைக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் ட்ராலி செட்டப் போட்டு காட்சிகளை படமாக்கலாம் என்ற வகையில் உருவான அந்த வீடு பின்னாளில் கோடம்பாக்கத்தின் ராசியான சினிமா படப்பிடிப்பு தளம் என பெயர் எடுத்தது. கலை இயக்குனர் B. நாகராஜனும் உடைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த சர்க்குணமும் 80களில் ஒரு நடுத்தர குடும்பத்தை கண்முன் நிறுத்துவதற்கான பணிகளை நிறைவாக செய்திருந்தனர். ஒரே வீட்டிற்குள் நகரும் கதையை சலிப்பு தட்டாமல் கொண்டு செல்லும் வகையில் விதவிதமான கோணங்களில் பிடித்த ஒளிப்பதிவாளர் N. பாலகிருஷ்ணனும் விறுவிறுப்பு குறையாமல் படத்தை கோர்த்து தந்த படத்தொகுப்பாளர் A. பால் துரைசிங்கமும் விசுவுக்கு பக்கபலமாய் இருந்தனர். வழக்கமாக விசுவின் படங்களில் பாடல்கள் பெரிதாக ஹிட் அடித்ததில்லை. ஆனால் இந்த படத்தில் அந்த குறையும் நிவர்த்தி செய்யப்பட்டது. படத்தின் இடையிடையே ஒலிக்கும் தீம் பாடலான சம்சாரம் அது மின்சாரம் பாடல் முதல் தாலாட்டு பாடலான கட்டிக்கரும்பே கண்ணா பாடல் வரை சங்கர் கணேஷ் இசையமைத்த அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. ஜானகி தேவி பாடலை அப்பா, மகன், மகள் என எல்லோரும் தங்களது இணையருடன் சேர்ந்து பாடுவதாக படமாக்கியது சுவாரஸ்யமான கற்பனை. குழுவினர் எல்லோரும் கூட்டணியாக உழைத்து கொண்டிருக்க வைரமுத்து மட்டும் விட்டு விடுவாரா என்ன? தன் பங்கிற்கு படத்தை தமிழால் தரமேற்றம் செய்தார் வைரமுத்து. சேவல் அன்று கோடு கிழிச்சு வேலி போட்டது, வேலி தாண்டி கோழி போக வேளை வந்தது என கோதாவரி கோடு தாண்டியதையும், என் மகன் ஒரு பாலகன், இவன் படிப்பே தகராறோ, பிள்ளையும் என் பேரனும் ஒரு வகுப்பில் படிப்பாரோ என பாடினால் கூடுதல் பலமாக இருக்கும் என்று யோசனை சொன்னார் வைரமுத்து. இதையடுத்து படிக்காதவன் படத்தில் இருந்து ஊரத் தெரிஞ்சுக்கிட்டன் பாடலின் டியூனை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு புதிதாக வரிகளை சேர்த்து பாடல் உருவாக்கப்பட்டது. இதற்காக விசுவும் வைரமுத்துவும் இளையராஜாவை நேரில் சந்தித்து அவரது அனுமதியை பெற்று வந்தனர். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என குழுவின் கேப்டனாக பணியாற்றிய விசு நடிகராகவும் களமிறங்கி தன் பாணியில் ரசிகர்களை கலகலக்கவும் சில காட்சிகளில் கலங்கவும் வைத்தார். விசுவும் ரகுவரனும் மோதிக்கொள்ளும் இடைவேளை காட்சி சூப்பர் ஹீரோக்களின் படங்களில் வரும் பரபர ஆக்ஷன் காட்சிகளுக்கு நிகராக அமைந்து பார்வையாளர்களை படபடக்க வைத்தது. சம்சாரம் அது மின்சாரம் படத்தை பொறுத்தவரை திரைக்கதையில் விசு என்ன எழுதினாரோ அந்த காட்சிகள் அப்படியேதான் படமாக்கப்பட்டன. ஒரே ஒரு காட்சியை தவிர கிளைமாக்ஸுக்கு முந்தைய காட்சியில் கோயிலில் வந்து குழந்தையை கிடத்திவிட்டு, என் வயிற்றில் பிறந்ததால் குழந்தை எனக்கு சொந்தமா, இல்லை உங்கள் குடும்பத்தில் பிறந்ததால் உங்களுக்கு சொந்தமா என லட்சுமி வசனம் பேசுவது போல எழுதியிருந்தார் விசு. மறுநாள் கோவூரில் உள்ள கோயிலில் அந்த காட்சியை படம் பிடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. முதல் நாள் படப்பிடிப்பை முடித்துவிட்டு காரில் வரும்போது
ஏதோ யோசனையாகவே வந்தார் விசு. அது குறித்து விசாரித்த கிஷ்முவிடம் தனது குழப்பத்திற்கான காரணத்தை விவரித்தார் விசு. கோயிலில் தன் குழந்தையை கிடத்தி குடும்பத்தை ஒன்று சேர்க்க போராடும் லட்சுமியை கிளைமாக்ஸில் தனி குடித்தனம் போவதாக சொன்னால் சரியாக இருக்குமா என கேட்க கிஷ்முவுக்கும் அதில் இருக்கும் சிக்கல் புரிந்தது. வண்டியை நிறுத்திய விசு உடனடியாக லட்சுமிக்கு ஃபோன் செய்தார். கிஷ்முவிடம் தான் பகிர்ந்து கொண்ட அதே விஷயங்களை லட்சுமியிடம் சொல்ல அடுத்த நொடியில் லட்சுமி அடிச்சாயா மனோரமா லக்கி பிரைஸ் என்று சற்றும் யோசிக்காமல் சொன்னார். அந்த அளவிற்கு அன்றைய காலகட்டத்தில் நடிகர் நடிகையே கதையில் ஈடுபாடு கொண்டிருந்தனர். தனது கதாபாத்திரம் இதனை செய்யாவிட்டால் வேறு யார் செய்யக்கூடும் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். மறுநாள் காலை 9 மணிக்கு வேறு ஒரு படத்திற்கு கால்ஷீட் கொடுத்திருந்தார் மனோரமா. 7 மணிக்கு அவரை வரவழைத்த விசு 7:20 படப்பிடிப்பை தொடங்கி 8:30 முடித்தார். அந்த காட்சி படத்தின் உயிரோட்டமான காட்சிகளில் ஒன்றாக மாறியது. படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியை பார்த்த தயாரிப்பாளர்கள் இதனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று தங்களது அச்சத்தை வெளிப்படுத்தினர். இயக்குனர் SP முத்துராமனும் அதே கருத்தை ஆமோதித்தார். ஆனால் கிளைமாக்ஸ் காட்சியை மாற்ற மறுத்துவிட்டார் விசு. இறுதியாக AVM சரவணனின் தாயாருக்கு படத்தை திரையிட்டு காட்டுவது என்றும் அவர் சொல்லும் முடிவை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொள்வது என்று முடிவானது. படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த அவர் நேராக சரவணனிடம் சென்றார். குடும்பங்களை பற்றி விசுவுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது, அதனால் கிளைமாக்ஸை மாற்ற வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பொதுவாக தணிக்கை சான்றிதழுக்காக ஒரு படம் திரையிடப்படும் போது படம் முடிவடைந்தவுடன் தயாரிப்பாளரை அழைத்து தங்களது முடிவை சொல்லிவிடுவார்கள் தணிக்கை குழு உறுப்பினர்கள். ஆனால் சம்சாரமது மின்சாரம் படத்தை பார்த்தவர்கள் அடுத்த 20 நிமிடங்களை கடந்தும் தயாரிப்பாளர்களை அழைக்கவில்லை. என்னவோ ஏதோவென்று விசு பதற்றத்தில் இருக்க சிறிது நேரத்திற்கு பின் அழைப்பு வந்தது. உள்ளே சென்ற AVM சரவணனிடம் படத்தில் எந்த காட்சிகளும் வெட்டப்படவில்லை என்றும் சான்றிதழ் வழங்கி இருப்பதாகவும் தெரிவித்தனர். கிளைமாக்ஸ் காட்சியை பற்றி தாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்ததாகவும் அதனால் தான் அழைப்பதற்கு நேரமாகிவிட்டது என்றும் சொல்ல படத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று எண்ணி மகிழ்ந்திருக்கிறார் சரவணன். ஆனால் படத்தை வாங்குவதற்கு விநியோகஸ்தர்கள் எவரும் முன்வரவில்லை. அதனால் இந்த படத்தை வாங்கினால்தான் எங்களது மற்ற படங்களையும் தருவோம் என நிபந்தனை விதித்தது AVM நிறுவனம். AVM நிறுவனத்துடனான வர்த்தக தொடர்பு விட்டுப்போய்விடக் கூடாது என்பதற்காக வேறு வழியின்றி பல விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்கினர். மிக குறைந்த விலைக்குத்தான் படம் விற்கப்பட்டது. ஆனால் வசூலை வாரி குவித்தது. அது மட்டுமல்ல, சிறந்த பொழுதுபோக்கு சித்திரம் என்ற பிரிவின் கீழ் சம்சாரமது மின்சாரம் திரைப்படம் மத்திய அரசின் விருதையும் வென்றது. அந்த வகையில் தங்கத்தாமரை விருது பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் சம்சாரமது மின்சாரம் தான். குடும்ப அமைப்புகளே மாறிவரும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் கூட்டு குடும்பங்களையும் அவற்றில் நிகழ்ந்த உறவுமுறை சிக்கல்களையும் அதற்கான தீர்வுகளையும் முன்மொழிந்த வகையில் சம்சாரமது மின்சாரம் திரைப்படம் சிறந்த கலை படைப்பாக மட்டுமன்றி ஒரு கால பெட்டகமாகவும் இருக்கிறது.